காமாட்சி திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. நேற்று சொன்னது போலவே இன்றும் சில காரணங்களை கேட்கிறார். அம்மா, இன்னும் நீ துயிலழாமல் இருப்பதற்கு இந்தந்த களைப்புகள் உனக்கு காரணமோ அப்படின்னு கேட்கக்கூடிய பாடலாகவே இதுவும் அமைந்திருக்கிறது. தந்தி முகந்தனை தந்த களைப்பதோ, சண்முகனுக்கு ஒரு சக்தி கொடுத்ததோ, விந்தையாய் 7 லோகங்கள் ஈன்றதோ, இறைவர் திகைத்திட ஆடி களைத்ததோ, முந்தி அறக்கரை காய்ந்த களைப்பதோ, மூவர் தொழிலுக்கும் சக்தி அளித்ததோ, எந்த முகாந்திரமாகினும் துயிலொழிந்து என் தாயே நீ பள்ளி எழுந்தருளாயே. அம்மா காமாட்சி, இன்னும் நீ பள்ளி எழுந்தருள ஏனம்மா தாமதம்? ஒருவேளை இந்த உலக நன்மைக்காக விநாயகப் பெருமானை படைத்து மூஷிகாசூரனை அடக்கச் செய்ததால் வந்த களைப்போ, சூரபதுமன் கொடுமையிலிருந்து அனைத்து உலகங்களையும் காக்க சிக்கலிலே முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்த களைப்போ, அனைத்து தேவர்களும் வியக்கும் வண்ணம் சிருஷ்டி காலத்திலே 14 உலகங்களையும் படைத்த களைப்போ, அல்லது சிவபெருமானே வியக்கும் வண்ணம் அன்று தில்லையிலே நீங்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடனம் ஆடினீர்களே அந்த களைப்போ, அநீதியாய் உலகை ஆட்சி செய்த பல அரக்கர்களை பந்தகாசூரன், தூம்ரலோச்சனன், மகிஷாசுரன் இப்படி பல அசுரர்களையெல்லாம் போரிட்டு சம்ஹாரம் செய்தாயே, அந்த வீரத்தின் காரணமாகவும் ஏற்பட்ட களைப்போ, மும்மூர்த்திகளையும் படைத்து அவர்களுக்கு முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்கள் புரிய அவர்களுக்கு சக்தி அளித்து விட்டதால் வந்த களைப்போ, இல்லை வேறு எந்தவித களைப்பாக இருந்தாலும் துயில் கலைந்து எழுந்து அருளம்மா. இதோ நாங்களெல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே உன் வாசலில் தவம் கிடைக்கிறோம். எங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக நீ பள்ளி எழுந்து அருளி உன் அபிஷேக ஆராதனைகளையும் பூஜையையும் பார்க்கும் தரிசனத்தை எங்களுக்கெல்லாம் கொடு என்று அற்புதமாக தேவியை துயிலெழுப்புகிறார் இந்த பாடலில்.